இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது. அந்த அமைதியான சூழலில் அப்பாவும் அவரது சிறிய மகனும் சேர்ந்து வீட்டின் முன் நிறுத்தியிருக்கும் வண்டிகளை துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண வேலை, ஆனால் அதில் தொடங்குகிறது ஒரு சுவாரஸ்யமான உரையாடல். அப்பா, உங்களோட டூ வீலரில் முன்னும் பின்னும் வெள்ளை பெயிண்ட் அடித்திருக்கிறார்களே, ஆனால் அம்மாவுக்கு புதிதாக வாங்கிய வண்டியில் பச்சை பெயிண்ட் அடித்திருக்கிறார்களே, ஏன் லேடிஸ் ஓட்டும் வண்டிக்கு மட்டும் பச்சை பெயிண்ட் அடிக்க வேண்டுமா? அப்படியெல்லாம் இல்லப்பா, யார் வேண்டுமானாலும் எந்த வண்டியையும் ஓட்டலாம். வண்டியின் நிறத்திற்கும் ஓட்டுபவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. என் பைக்கு பெட்ரோல் மூலம் இயங்கும் வண்டி, உன் அம்மா ஓட்டும் வண்டியோ மின்சாரத்தின் உதவியுடன் பேட்டரியினால் இயங்கும் வண்டி. ஓ, பேட்டரி வண்டிக்குத்தான் பச்சை நிறமா? ஏன் அப்பா, அம்மாவின் வண்டி போகும்போது சத்தமே கேட்பதில்லை, ஆனால் உங்கள் வண்டி ர் என்று சத்தம் போடுகிறதே? நல்ல கேள்வி. பெட்ரோல் வண்டியில் என்ஜின் இருக்கும். பெட்ரோல் எரிந்து உள்ளே சின்ன சின்ன வெடிப்புகள் நடப்பதால் தான் அதிலிருந்து வரும் சக்தியால் வண்டி ஓடுகிறது. அதனால் சத்தம் வரும், கூடவே புகையும் வரும். ஆனால் பேட்டரி வண்டியில் மின் மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும். அது சத்தமில்லாமல் மிக மென்மையாக இயங்கும். அதிலிருந்து சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தும் புகையும் வருவதில்லை. அதனால் அரசாங்க போக்குவரத்து துறை அதற்கு பச்சை நிற நம்பர் பிளேட் கொடுத்துள்ளது. பெட்ரோல் வண்டிக்கு வெள்ளை நிற நம்பர் பிளேட் கொடுத்துள்ளது. அப்பா, நம்பர் பிளேட் என்றால் என்ன? அதில் TN 09 என்றெல்லாம் ஆங்கில எழுத்துக்களும் எண்களும் இருக்கிறதே. ஒவ்வொரு வண்டிக்கும் அரசாங்கம் ஒரு நம்பரை பதிவு செய்கிறது. அதில் உள்ள முதல் 2 எழுத்துக்கள் மாநிலத்தை குறிக்கும். உதாரணமாக TN என்றால் தமிழ்நாடு. அடுத்த 2 எண்கள் எந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து அலுவலகம் RTO என்பதை குறிக்கும். அதன் பிறகு வருவது அந்த வண்டியின் தனிப்பட்ட பதிவு எண். அதுதான் அந்த வண்டி எத்தனாவது வண்டியாக பதிவு செய்யப்பட்டது என்பதை குறிக்கும். அப்போ அதுதான் வண்டிக்கு பிறந்த தேதி சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட் மாதிரி செயல்படுகிறதா? ஆமாம், அந்த வண்டிக்கென்று அரசாங்கம் ஒரு புக்கு கொடுப்பார்கள். அந்த வண்டியை நாம் யாருக்காவது விற்றால் அதை அந்த புக்கில் பதிவு செய்து பெயர் மாற்ற வேண்டும். அந்த புக்கு தான் அந்த வண்டியின் ஜாதகம், நம்முடைய ஆதார் கார்டு மாதிரி. அப்படியானால் மாமா ஓட்டும் ஆட்டோவிற்கு ஏன் மஞ்சள் பெயிண்ட் அடித்துள்ளார்கள்? உன் மாமா ஓட்டும் ஆட்டோவில் பலரை ஏற்றி சென்று அவர்களிடம் பணம் வாங்குகிறார் அல்லவா? அது ஒரு வியாபாரம். சாலையில் வாகனங்களை ஓட்டி வியாபாரம் செய்யும், அதாவது பொருட்களை ஏற்றி செல்லும் லாரி, கண்டெய்னர்கள் மற்றும் ஆட்களை ஏற்றி செல்லும் ஆட்டோ, கார், பஸ், டாக்ஸி போன்ற வாகனங்களுக்கு போக்குவரத்து துறை மஞ்சள் போர்டு கொடுத்துள்ளது. வெள்ளை, பச்சை, மஞ்சள், இந்த 3 நிறங்கள் மட்டும்தானா அப்பா இருக்கிறது? இல்ல, இன்னும் இருக்குது. கருப்பு நிற போர்டில் மஞ்சள் நிற எழுத்துக்கள் இருந்தால் அது வாடகைக்கு விடப்படும் சொந்த பயன்பாட்டு கார் என்று அர்த்தம். வெளிநாட்டு தூதர்கள் பயன்படுத்தும் கார்களுக்கு வெளிர் நீல நிறத்தில் நம்பர் பிளேட் இருக்கும். ராணுவ வாகனங்களுக்கு மேலே பார்த்தபடி ஒரு அம்புக்குறி போட்ட தனிப்பட்ட நம்பர் பிளேட் இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா? சரிப்பா, நீங்களும் அம்மாவின் வண்டியைப் போல உள்ள பேட்டரி 2 வீலரை வாங்கிக் கொள்ளுங்களேன். பெட்ரோல் பங்க் போகவே வேண்டாம், நம் வீட்டிலேயே சார்ஜ் போட்டுக் கொள்ளலாமே. 2 வீலர்களை பொறுத்தவரை பேட்டரி வண்டிகள் குறிப்பிட்ட தூரம் சென்ற பின் சார்ஜ் தீர்ந்து நின்றுவிடும். மீண்டும் சார்ஜ் போட்டால்தான் ஓடும். முழுமையாக சார்ஜ் ஏற சில மணி நேரங்கள் தேவைப்படும். நான் தினமும் அலுவலகத்திற்கு வெகு தூரம் செல்வதால் எனக்கு அது சரியாக வராது. பெட்ரோல் வண்டியில் உடனே பெட்ரோல் போட்டுக்கொண்டு பயணத்தை தொடர முடியும். பெட்ரோல் பங்குகள் எல்லா இடங்களிலும் இருக்கும். ஆனால் பேட்டரி வண்டிகளுக்கான சார்ஜிங் நிலையங்கள் இப்போதுதான் ஊருக்குள் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன. அப்படியானால் காரில் பேட்டரி வண்டி கிடையாதா? கட்டாயமாக இருக்கிறது. கார்களிலும் பேட்டரி வண்டிகள் நிறைய வந்துவிட்டன. கார் அதிக தூரம் பயணம் செய்யும் வாகனம் என்பதால் அதில் அதிக திறனுள்ள 2 பேட்டரிகள் இன்வெர்டர் வசதியுடன் கார்களில் பொருத்தப்பட்டுள்ளன. அதனால் அவை நீண்ட தூரம் இயக்கத்தில் இருக்கும். இப்போது நெடுஞ்சாலைகளில் கூட பேட்டரி கார்களுக்கென்று தனியாக சார்ஜ் ஏற்றும் இடங்கள் வந்துவிட்டன. அப்படியா? சூப்பர். சரிப்பா, இந்த வண்டியின் நம்பர் பிளேட்டினால் நமக்கு என்ன பயன்? வாகனங்கள் எப்பவாவது திருடு போய்விட்டால் அந்த நம்பரை பதிவு செய்து காவல்துறையினர் உதவியுடன் நாம் வாகனத்தை எளிதாக திரும்ப பெற முடியும். யாராவது விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றாலும் கூட அந்த நம்பரை குறித்து வைத்து போலீசில் புகார் அளிக்கலாம். என் சைக்கிளுக்கு நம்பர் கிடையாதே. ஒருவேளை என் சைக்கிள் திருடு போயினால் எப்படி கண்டுபிடிப்பது? யாரு சொன்னது? சைக்கிளிலும் நம்பர் இருக்கும். சீட்டுக்கு அடியில் உள்ள இரும்பு ஃப்ரேமில், அதாவது சாசி நம்பரில் உன் சைக்கிளின் நம்பர் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒரு சாக் பீஸ் கொண்டு அந்த பகுதியில் தேய்த்தால் நம்பர் தெளிவாக தெரியும். அப்படியா? உடனே போய் என் சைக்கிளில் சாக் பீஸ் வைத்து தேய்த்து பார்க்கிறேன். சரிப்பா, பெட்ரோல் வண்டியிலிருந்து வரும் புகையால் பலவித உடல் நலக்குறைவு ஏற்படுகிறதல்லவா? அதனால்தான் பேட்டரியால் இயங்கும் வாகனங்களை அரசு அனுமதிக்கிறதா? மிகச் சரியாக சொன்னாய். மோட்டார் வாகன புகையால் காற்று மாசடைகிறது.
இந்த வாகன புகையால் மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் மரங்கள், செடிகள், வானத்தில் பறக்கும் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது. இயற்கையை பாதுகாக்கவும் காற்றை சுத்தமாக வைத்திருக்கவும் தான் பேட்டரி வாகனங்களை அரசு ஊக்குவிக்கிறது. ஓ, விலங்குகளுக்கும் இதனால் கஷ்டம் வருகிறதா? அப்படியானால் என் சைக்கிள் தான் மக்களுக்கும் இயற்கைக்கும் எந்த உடல்நலக் குறைவும் தராத வாகனம், அப்படித்தானே அப்பா? ஆமாம், வெளிநாடுகளில் வெகு தூரம் பயணம் செய்ய மட்டுமே மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள். சிறிய தூர பயணத்திற்கு சைக்கிள் தான் பயன்படுத்துகிறார்கள். சைக்கிள் ஓட்டுவது இதயத்திற்கும் கால் தசைகளுக்கும் மிகச்சிறந்த உடற்பயிற்சி. அதோடு புகையே வராததால் அதுதான் இயற்கைக்கு உற்ற தோழன். அப்பா, நான் பெரிய பையனானாலும் சைக்கிள் ஓட்டுவதை நிறுத்தவே மாட்டேன். நான் எப்போதும் சைக்கிள் ஓட்டி ஆரோக்கியமாக இருப்பேன். அதோடு சாலை விதிகளையும் சரியாக பின்பற்றுவேன்.